ஒரு தாளக்காரன் உள்ள இருக்க துணியை பூரா மடிச்சு போட்டு அதுல ஊர்ல சீனி கட்டிருக்கேன் பாரு, ஓட்ட ஓட்டையா கட்டியிருக்கேன். நல்லதுக்கு இப்போ வந்தாரே ஒரு சாமியாரு, இவ்வளவு வளர்த்தியில இந்த சாமி நான் பார்த்ததில்ல. அவர் பேர் என்ன? நாரதர். நாரதர் நான் சம்சார ஓனர் சொன்னேன். அவர் உண்மையான பேர் என்ன? ஜெய பார்த்திபன். செய்ய மாட்டேன்டாரா? யாரு? செய்ய பார்த்திபன், செவிலிப்பட்டி செய்ய பார்த்திபன். ஏப்ப கேச பிடிங்கி விட்டேன். தாளக்காரன் பூதி வாடாக்கி ஏப்பா நீ மட்டும் ஒரு ஆளா தனியா நின்று ஈ அடிச்சுக்கிட்டு இருக்க தம்பி. இந்த சாமியார் இன்னைக்கு நேத்தா பழக்கம். அவர்கிட்ட தயவு செஞ்சு பார்த்து பேசணும், பார்த்துக்கல. அப்பா என்னை பத்தி சொன்னியா? நீ கறிக்கிற சிங்கம்ல. நான் என்ன சொல்ல வரேன்? இல்லை, உன்னுடைய பெருமையை சொல்லுவீங்க. என்ன பாருங்க, அவருக்கு 18 புராணம் தெரியுமா? உனக்கு 19 புராணம் தெரியும் சொல்லுவீங்க. உன் நம்பர்லாம் வெளியே சொல்லாதா, யாராவது ஏடிஎம்ல காசு எடுத்து போயிடாங்க. ராதா கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா பேசு. 7 வயசுல வெற்றி உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? 7 வயசுல மகேந்திர வேன்ல ஏற முடியாது. இந்த முட்டுக்கான இப்போ வந்தது நாரதன். நான் வேன்ல தூக்கி போட்டு உனைய ஊர்ல பொறி உருண்ட காராச்சு பலூனு கேட்பா, பலூன் வாங்கி தரீங்க, அதை உடச்சு போடுவேன், அழுதுருவேன். திருப்பி அந்த பலூனை விரல வச்சு முட்டை போட்டு வெற்றி வேலை மண்டையில உடச்சு உடச்சு உன்னை சிரிப்பு காட்டி இந்த கணக்கிட்ட அழுக மாட்டாரு. இன்னும் ரொம்ப பச்சை பிள்ளை. சாமியார் வரும்போது சண்டை வரும். நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போறது நல்லது. இந்த கிழக்கு அந்த ரவுண்டு இந்த 5 பெட்டி பார்த்து 5 பெட்டி இருக்கு உனக்கு. சாமியார் வர்றாரு, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. மேற்கொண்டு கோபம் சாமியாரை தூக்கி மாட்டாரு. நீ போங்க ஏன் நீங்க ரொம்ப அவர் சப்போர்ட் பண்ணிடலாம் சாமிக்கு. நீ தைரியமானாரு கறிக்கடை சிங்கம் இருக்கு. ராஜா அண்ணா கொக்காவா நீ பாரு என்ன பண்றான்னு பாருங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கேன். ஊர்ல திருப்பி வந்து சொந்தக்காரங்க 6 மணிக்கு ஊர்ல இருந்து லாரி வச்சு வந்து இழுத்து விடுறாங்களா, அந்த மாதிரி இருக்கேன். அதான் நீங்க இருந்தாலே எனக்கு கிரக முடிச்சாட்டும் கும்புறேன். தைரியமான இல்லையா? 1000 பேர் சமமான பாரு. எனக்கு எங்க அண்ணன் ஒரு ஆள் போதும். சாமியார் என்ன நிலைமைக்கு ஆகிறாரு? சாமி பையன் இருக்கால எதுக்கியா ஓய்வு? ஓ இவர் கராட்டை வேற ஆடுவாரா? அப்படியாவது நமக்கு வேணும். ஹலோ கிரீம் கிரீம் மைக் ஸ்டேஷன். ஹலோ அப்புறம் விழுப்புரம் ராமேஸ்வரம் இல்லை இன்னது வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க பாப்பா கேட்பான். தேவையில்லாதது. நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன். நீங்க ஏதோ பேசுறீங்களா? கோபத்தில் இருக்கேன். போயிட்டு வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை தான் உங்க கோவம் வருமா? இல்ல வெள்ளிக்கிழமை வந்தா உங்க கோவம் வருமா? வெள்ளிக்கிழமை வந்தா யாரு சரி, நான் கேட்கிறேன், கோவம் வந்து நீ என்ன பண்ண போற? கோவம் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். கோவம் வந்தா பேசுவ. அன்னைக்கு போன மேடையில நீ அசிங்கப்படுத்தினால நீ தானையா? எப்படி வெற்றி நீ போப்பா. சரியப்பா வெற்றி முத்தவளை போடா. சரிடா சர்ராவா மாமா இல்லையா? சரிடா மாமா நான் சர்ரா மாமா பூரா கருத்துல பிடிச்சவை. அப்ப பேசக்கூடிய பேச்ச கோபப்படுத்த பேசிய அப்படித்தானே? ஆமா. ஆத்திரக்காரனுக்கு கோவம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்வாங்க. ஆமா, என்ன புத்தி வேணும் மொச்ச பேர். புரியாமல. அப்ப ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்ன அர்த்தம்? பேசக்கூடிய பேச்சு ஆத்திரம் படாமல் சரியா பேசணும். அப்ப சரியா பேசுறாதா மனிதனாகப்பட்டவன். பேசக்கூடிய பேச்ச தெளிவு இருக்கணுவாங்க. அந்த அளவுக்கு நீ பேசுற பேச்ச தெளிவா இருக்கணும்னா ஆத்திரப்படக்கூடாது. இப்ப சொல்லு, கோபப்படுறவனுக்கு புத்தி சரியா வேலை செய்யாது. உனக்கு புத்தி சரியா வேலை செய்யுமா செய்யாதா? செய்யும். அப்ப கோபப்படுகின்ற நான் எப்பயாவது வெள்ளிக்கிழமை நீ இப்ப வெள்ளிக்கிழமை தேவையில்லாத பேச்சு. அப்ப இப்ப கோபத்துல இருக்க பேசலையா? கோபத்துல இருக்க நீ தானையா? உனக்கு இப்ப கோபம் வந்திருக்கா இல்லையா? கோவம் வருது. அப்ப கோபம் வருது. அப்ப உனக்கு புத்தி முனியில நிக்குது. சொல்றா, கோபம் வருமா வராதா? வரும். அப்ப கோபம் வந்தா எப்படி பேசுவ? மோத்தாம நான் உன்கிட்ட பேசினேன். எப்படி பேசுவ? வாயில பேசுவேன். அப்ப வாயில பேச மாட்டானே? ஆமா. அப்ப வாயினால பேசுவேன். காதுனால கேட்பேன். கேட்ப. அப்ப பேசுனா நீ கேட்ப. கேட்பேன். நானா பேசுனா நீயா கேட்பியா? இல்ல, நீங்க பேசுற நான் கேட்பேன், நான் பேசுறேன் நீங்க. அப்ப நீ பேசுற நான் கேட்கணும். ஏயா நீ அடிச்சு விட்டு என் மாமியார சண்டையில தொட்டு போயிருவாப்ல. பேசுற கேட்க மாட்டியா? போப்பா. அத்தா போங்க. சொல்லவே இல்ல. அவர் கொக்கர புதியா இருக்கு. ஐயா போப்பா. போய் அந்த 120 ரூம்ல உட்காரு. என்ன நிக்கிறியே? தெய்வமே. ஓ யார் சொன்னே? உன்னே தாப்பா இழுத்துக்கிறாரு. ஆனா நீ வளர்ந்திருந்தா பெரிய ஆளா? பெரிய ஆளா? அப்போ நம்ம வாழப்பழம் வைக்கிறவா. போப்பா. எப்பா போயிட்டு வந்துடுவா. ஏதாவது தட்டு வண்டியை பிடிச்சி ஊருக்கு போ. வெட்டிய காலையில மாட்டு வண்டி ஏற்றுவாங்க. ரெண்டு ஒண்ணுதான் போ. அப்ப நீங்க போக சொன்னது யார? அவங்க அப்படிதான் சொன்னீங்க. ஏன்னா நீங்க காரணம் நம்ம பேச மாட்டீங்க. காரணம் மட்டும்தான் தெளிவா பேசுவீங்க. இப்ப என்னிட்ட வந்து பேசுறீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த போப்பா அப்படிங்க யார சொன்னீங்க நீங்க? அவங்க அப்ப என்ன கிடையாது? காலையில இதே மிஞ்சும்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க. ஒரு தாராக்காரை வந்து அழியப்படுத்து. அப்ப அந்த அளவுக்கு பெருமை சேர்க்கிறீங்க. அப்படித்தாங்க. பெருமை இல்லாத மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. சமயம் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகுங்க. பேசி இந்த பழத்தை பழுக்க வச்சிருக்கேன். அப்படி ஒரு பேச்சே தேவையில்லை. பேசி பழக வச்சு ஐயா, நாங்க பேசி பழுக்க வைக்க மாட்டோம். இத இப்ப காய ஆக்கிட்டா போய் பச்சை சீவி போடு. சிங்களா பிடிச்சி இந்த மாதிரி பழத்தை நம்ம மனிதன் வாழ்வதற்கு கூட படம் வாழை பட முடியல. பெருமை இருக்கட்டா, சிறப்பா பேசலாம். நீ யார் படம்? நீங்க யார் நீ யார் கேட்டிருக்கேன்? நான் கேட்டிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் நான் கேட்டேன். சொன்னது நானே. குமாரியா ஏன் இடத்துக்கு வந்துச்சு? கேட்டது நான். என்ன கையெழுத்து பாரு. சொன்னது என்ன நானாயா? ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? உன் இடம் யார் சொன்னா? எங்க இடம்? உன் இடம் யார் சொன்னா? எங்க அப்பா. உங்க அப்பா. ஆமா. இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். தேவிமலை சாரல். தேவினா யார் நடத்துறது? யாகம் பண்ணக்கூடியது நீங்க. அப்ப யாகம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மரத்துக்கு பேரு? அந்த இடத்துக்கு யாகம் பண்ணனால இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். அப்ப வேலினா யாகம் யாகம் பண்ணக்கூடியதுனால முனிவர். முனிவர். அப்ப யாகம் பண்றது முனிவர்னால இந்த மலைக்கு பேர் வேலி மலைகள். பெருமை இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த வேலிமலை ஏன் பேர் வந்துச்சு? உங்களை மாதிரி முனிவர் வந்து யாகம் நடத்துறால வேலிமலை என்று பேர் வந்து. வேலிமலை என்று பேர் வந்துச்சு. அதான் கேட்கிற வேலினா யாகம் முனிவர்கள் பண்ணக்கூடியதுனால வேலிமலை சாரல். சாரல்ல யாகம் பண்ணிட்டு இருக்காளா இல்ல யாகம் என்ன பண்றாங்க? முனிவர். வேலினா யாகம் யாகத்தை பண்ணக்கூடியது முனிவர்கள். அதனால இந்த இடத்துக்கு வர்றாங்க. பெருமை வேலிமலை சாரல் பேர் இருக்கு. இப்ப வேலிமலை பேர் வந்துச்சு. முகலில் வந்து பேர் வந்துச்சு. எனக்கு தெரியாம வந்துருச்சு. சொல்றா வேலிமலை சாரல் ஏந்திரமா வந்துச்சு. முன்னொரு காலத்துல ஒரு கிளவி இங்க வயசுக்கு வந்துச்சு. இல்ல கேக்குறேன். அதனால வந்து அப்ப இந்த பேர் வச்சா இல்லையா? அப்ப ஒரு வெற்றி என்னடா பண்ணிட்டு இருக்க? பழத்தை வச்சு எழுதிட்டாங்க. அப்ப இந்த இடத்துக்கு பேர் பண்ணும்போது ஒரு பேர் இருக்காத விளக்கம். அப்ப என்ன போன்ற முனிவர் வந்து யாகம் பண்ணக்கூடிய காரணத்தினாலே இந்த மலைக்கு பேர் வந்துச்சு. ஏன்னு கேட்டா மலையில யாகம் பண்ணணும். யாகம் பண்ணாதான் இந்த மலைக்கு பெருமை, அந்த இடத்துல உள்ளவருக்கு பெருமை. அதுபோல என்ன போன்ற முனிவர்கள் யாகம் பண்ணுவதனால வேள்வி, அதனால வேள்வி மலை சாரல் கூடிய பேர் வந்திருக்கு. அப்ப வேலிமலை பேர் வந்துச்சு. ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு ஆளை மூக்காந்தே உடைச்சாங்களா? கேட்டா வேலிமலை யாருக்கு பொட்டாயம் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லும்போது அர்த்தம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மலைக்கு ஒரு பேர் இருக்குங்க. இப்ப திருப்பரங்குன்றம் இருந்துச்சு. இந்த திருப்பரங்குன்ற காலப்பக்கத்துல முன்னாடி தென்பரங்குன்றமுடைய பேர் இருந்துச்சு. தென்பரங்குன்றம் என்ன? ஆரம்பத்துல தெற்கு பக்கம், அதுக்கப்புறம் திருப்பி வச்சனால திருப்பிய குன்றம் திருப்பரங்குன்றம் சொல்லக்கூடிய பேரு. பரங்கி மலை நடந்துச்சா? பஞ்சாமதம். பரங்கி மலை நடந்துச்சா? பரங்கிமலை. அவங்க ஆரம்பத்துல பிரிங்கி என்று சொல்லக்கூடிய முனிவர் வசித்தவனாலே அம்மலைக்கு பிரிங்கிமலை 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 அது பரங்கிமலை என்று சொல்லக்கூடிய பேர் உருவாச்சு. அப்ப ஒவ்வொரு மலைக்கு ஒரு பேர் இருப்பதனால இந்த வேலிமலைக்கு ஒரு பேர் வந்துச்சு. அப்ப வேலிமலை என்ன? வேலிமலை தங்களை போல முனிவர் வந்து இங்க நான் உட்கார்ந்து அடுப்பு கூட்டி அப்படி பேசுங்க.
உண்டாடு முனிவர்கள் பண்ணக்கூடிய நாடு அம்மலைக்கு பெயர் வேலிமலை சார்ந்த பேர் வச்சு இப்ப சொல்லுங்க வேலிமலை ஏன் பேர் வச்சு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு காலத்துல ஒருத்தர் வந்து சம்சா ஓட்டான். அப்ப சம்சா போடுறது அப்ப எப்படி பேர் வச்சு பேரு தேவையில்லாம கதை இருந்துச்சு போடா எழுத்தவனே. செய்கிறது போட்டோம் அதான் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சு வாழ்த்துக்கள் உண்டு பெருமையார்கள். நீ யார் முதல் நீங்க யார் முதல்ல? நீ யார் தெரியுமா நான் கேட்டேன். அப்ப நான் தெரியுமா தெரியாது. அப்ப நான் சொன்னா கேட்பேன். கேட்டா சொல்லுவேன். சொன்னா கேட்பேன். நான் சொல்றத கேட்பேன். நீ கேட்பில்ல கேட்பேன். நான் சொன்னா நீ கேட்ப கேட்பேன். உண்மைதானே ஆமா. சத்தியம் தானே நான் சொல்றதை நீ கேட்பேன் இருக்கல கேட்கிறேன். நீ கிழக்கு பையன் ஒத்துக்க அந்த ஊருக்குள்ள ஒத்துக்க முடியாது. அப்ப நான் சொன்னா கேட்பில்ல நம்மளோட லூசா இருப்போம். நான் லூசு நீ லூசுங்க ஆமா. நீ லூசு ஊருக்கு போனா மிச்சம் இருக்காது நான் லூசு. அதத்தானே சொல்லிக்கிறேன் போடா, வச்சு நான் கேட்கிறேன். நீ லூசு நான் லூசு 2 பேர் இருந்தாங்க. ஆமா. நீ லூசு ஊருக்கு போயிட்டா மிச்சம் இருந்தது ஒன்னே போல ஒரு லூசு இருக்கா வயித்த புடுங்க. இவங்க மட்டும் சமாளிப்பாங்க. வைத்த பிரிவினை கொடுத்தன் அன்றைக்கு மயிருக்கு பெருமை கொடுத்து ராமா ராமா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்கமாக அன்றைக்கு ஒரு மயிரை தூக்கி இருந்ததுனால அது ராமா ராமா ராமான்னு கத்துச்சு. ஆனால் சீதையாகப்பட்டவள் தன்னுடைய அணிகளை பிச்சரிந்தார் அது ராமான்னு கத்துச்சு. அப்ப ஒரு ரோமம் என்று சொல்லக்கூடிய ஒரு மயிருக்கு சிறப்பு இருக்குன்னா அந்த மயிரை போய் பிச்சரிச்சியா ஐயா ஐயா எம்ம முட்டாட்டியை கூப்பிடுற எம்மனுடைய மனைவி அடுத்த முட்டாட்டியை கூப்பிட நீ யாரா நிறுத்தியா நீ ஆரம்பிக்க போறியா அன்றைக்கு சொன்னா போர்க்களத்தில் இந்த போரை இந்த நிறுத்தி விடுங்க. ஆனா நிறுத்த முடிஞ்சுச்சா 18 நாள் குருச்சேத்திரம் போட்டு நடந்தாலே முடிஞ்சிச்சு. அப்ப நிறுத்தியான்ற வாயை திறந்தா பேச முடியாது. வாயார கேட்டாரு தாயார் விட்டு கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட தன்மை கிழங்க வாயார் கேட்டாரு அப்பேற்பட்ட தாயாருக்காக விட்டு கொடுத்தார் கர்ணன். அந்த அளவுக்கு வாயார கேட்டதான பெருமை இருக்கு. எதுவுமே சொல்லல. அப்ப எதுவுமே சொல்லல. அன்னைக்கு சொல்ல வேண்டிய நேரத்துல தக்க சமயத்துல தக்க பதிலை அன்றைக்கு பாஞ்சாடி சொல்லியிருந்தானா ஒட்ட போற கனி அன்னைக்கு ஒட்டி இருக்கும். தக்க பதிலை எதுவுமே சொல்லாத காரணத்துல கீழே வந்து விழுந்துச்சு. அப்ப எதுவும் சொல்லாம இருக்கலாம். அப்ப வாயை மூடியானா மூடக்கூடிய இடத்துல எப்படி மூடணும் எந்த சமயத்துல மூடணும் பேசாம இருக்கணும். சபை இருந்து பேசு சபையை வளர்ந்து பேசு. சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்க. அப்ப பேசாத இடத்துல வாயை மூடி பழகாத சிறப்பு இருக்கு. கடவுள் என்ன உள்ள கடை போட்டிருக்கா அப்ப கடவுள் என்ன கடை வச்சிருக்க கும்பிடுறா எப்ப கும்பிடணும் சமயம் பார்த்து கும்பிடுற ஒருத்தர் இருக்கா சமயம் பார்த்து கும்பிடுற ஒருத்தர் இருக்கா கூட கும்பிட ஒருத்தர் இருக்கா இறைவனை பார்த்து கும்பிடும் பொழுது மேல் நோக்கி கும்பிட வேண்டும். மனதார கும்பிடுறது வீட்டுக்கு விடக்கூடிய உறவினர்கள். அதற்கு அடுத்து அன்னத்தை பழகியவருக்கு வயிற்றுக்கு நேரம் கும்பிடுவாங்க. கீழே வந்து ஒருத்தருக்கு ஒரு கும்பிடு இருக்க நீ என்னை பார்த்து கும்பிடுன்றீங்க நல்ல கும்பிட கூட வாயை புத்தனீங்கன்னா ஏன் வாயை பத்திக்கிட்டு பேசக்கூடிய பேச்சு வாயில கை வைக்கலாமா எந்த இடத்துல வைக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க வாயில கை வச்சோம்னா பேசக்கூடிய பேச்சு எப்படி பேசணும் தெரியாம போயிடும். அப்ப பேச்சு சரியா இருந்தா மக்களுக்கு புரியும். அப்ப நீ பேசாம வாயை முன்ன எப்படி பேச முடியும் கையை கட்டக்கூடாது முன்னோக்கி கட்டக்கூடிய ஆசிரியர்கிட்ட கட்டலாம். அது எதற்காக பணிவிடைகளை நடத்துவதற்கான சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கும் பொழுது கையை கட்டி கேட்பா நீ யார் ஆசா நான் யார் குரு. அப்ப குரு என்றால் ஆசார் என்றால் ஒன்று சீரன் முறையில் நீ இருப்பாய் குரு என்று சொல்லக்கூடிய நாயர் சொல்லி பிரணவ மந்திரத்தை கையை கட்டி அன்னைக்கு வாயை பொத்தி கேட்டா அன்னைக்கு கையை கட்ட நீ எதுக்காக கட்டுற இடுப்புல கை வைக்கிற இடுப்புல கை வைக்கூடிய எதுக்கு நன்மாத்தமா இருக்கியா ஏன்டா அப்படி கை வைக்கிற ஏன்டா வைக்கிற இங்க வாடா நீ எதுக்காக கையை வைக்கிற 4 பேருக்கு நன்றி சொல்லணுங்க. எதுக்காக சொல்லணும் 4 பேர் போன பாதைகளை போகணும் 4 பேர் மெச்சும்படி வாழணும். அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தன் அவர்கள் வழிகளை பின்பற்றி நடக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் இந்த வழிகளை சொல்லணும். அப்ப 4 பேர் அந்த 4 பேர் சொல்றீங்களா எந்த 4 பேர் எந்த அப்ப எண்ணெயா கேட்டா இதுக்கு மேல எண்ணெயா கேட்டியா கடல் எண்ணெயா தேங்காய் எண்ணெயா மண்ணெண்ணெய் அப்புறம் எதுக்கு சாமியார் சொல்லிட்டு எத்தனை சாமி பார்த்துருப்பேன் முக்கர் சாமி முதல் எடுத்த முதல் சாமி தாங்கள் விட்டு தண்டா சாமி தலைமுண்ட தோப்பன் சாமி வாய்கள் வைத்த சாமி அப்படின்னா அவர் காமின சாமி தான் சொல்ல முடியும். அப்ப எத்தனை சாமியை தெரியுங்க பேரை கேட்டா பேரை மட்டும் பேரை கேட்ட ஒரு பேர் சொல்ல முடியும். என்ன லேக வைக்கிற மாதிரி இப்ப நீ பேரை கேட்கறியா கேட்கலையா கேட்டேன். யாரு பேரு உங்க பேரு என் பேரு யாரு கேட்டா நான் கேட்டேன். என் பேரு நீ கேட்டீங்கன்னா இப்ப என் பேருக்கு நான் எங்க வருது ஒரு வார்த்தை வாடகை கேட்டாங்க எதுக்கு கேட்கிற உங்க பேர் வச்சது என் பேரை நீ எப்படி கேட்கறா அடே பஸ் இருக்கானே இப்ப என் பேரை நீ கேட்கறியா கேட்கலையா உங்க பேரை கேட்டு தெரிஞ்சுக்க அப்ப என் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்ப கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இப்ப என் பேரை சொல்லணுமா நான் கேட்கறியா கேட்கிறேன். அப்ப கேட்கிறேன் அப்ப என் பேரை சொல்ல வேணாம் சொல்லியா அப்ப பேரை சொல்ல சொல்லியா கேட்க சொல்லியா சொல்றேன் கேட்க சொல்லியா சொல்லியா அப்ப கேட்க வேணாம் சொல்லியா அப்ப என் பேரை சொல்ல சொல்லியா இல்ல என் பேரை நீ கேட்கறியா கேட்கிறேன். அப்ப என் பேரை நீ கேட்கறீங்கன்னா என் பேரை சொல்ல வேணாமா அடே மைசூர்ல கழட்டுங்க சண்டை போறேன் ஒரு முடிவா சொல்லு கேட்கறியா சொல்லியா நீ சொல்லியா அப்ப சொல்லியானா கேட்கல என் பேரை கேட்கிறேன். அப்ப எப்படி கேட்ப கேட்டு சொல்லு எப்படி கேட்ப கேட்டு சொல்லு கேட்டு சொல்லுனா அப்ப நான் பேசுறப்ப நீ கேட்டு கேட்டு சொல்லுவ. அப்ப நீ படிச்சவனா கேட்கிறவன படிக்காதவனா அந்த ஜென்னர் மாத்திர எதுக்கு நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க என்ன பேரை சொல்லணும் நான் கேட்கறேன். அப்ப நான் சொன்னா நீ கேட்ப இப்ப கூட பாருங்க நான் சொல்றத நீ கேட்ப மறுபடியும் முதல்ல நான் சொல்றத நீ கேட்கறியா நீ சொல்ற நான் கேட்கணும்யா பேரை தானே பேரு
இல்லையா? நாயகண்டா நாதம், நாயகண்டா ராகம், நாயகண்டா தவம், இரண்டார் இசை, கடமை வாட்டி, காயத்திரி காலமூர்த்தி, உலகமதா பிராணி, புள்ளி வெள்ளமையா, இளவு கலசமுட்டா, பாரதி சமணந்த மலரைய மனைவி வாரிநாட்கள் கூடிய பெருமையான தாக்கி பிறந்தவர். அது மட்டுமா? கண்மணப்பு கண்ணோட்டம், கால்மணப்பு செல்லாமை, எண்மணப்பு இத்துணக மண்ணொழுக்க மண்ணொழப்பு கேட்டா நன்றங்கள், மாற்றான வளர்ப்பு, அழகிற்கு பெருமை கொடுத்து இடத்திற்கு சிறப்பிச்சிருக்கிறதாக வேண்டுமணி துறையப்பா, வேதனையை தீரப்பா, நாடுபடுத்த வாக்கப்பா, நமச்சிவாய துறையப்பா, திரு செந்தூர் வீரனப்பா, எமது சிந்தைகளை மாறியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, என்ன மூல மந்திரம் ஜெயிக்கப்பா, அப்பனுக்கு பெருமை கொடுத்து இருக்கக்கூடிய இடத்திற்கு சிறப்பிச்சிருத்தார். நெல்லுக்கு வைத்தனே வாய்க்கால் வடிவோடி, அங்கே புல்லுக்கும் முசிகமா, தொல்லுலகில் நல்லார் ஒரு உள்ளது, அவர் பொருட்டு எல்லோருக்கும் மையவலை. அப்ப நாம் பிறக்கும் போது வடிவைத்தது. அதான் நாதம், ராகம், தாளம், இயல், இசை, நாடகம், இரண்டா பேச்சு, இசை இரண்டா பாட்டு, நாடகம் என்ற நடிப்பு, அனைத்தையும் ஒரு கூட்டி உலகத்துக்கு வளைந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளு நான் மட்டும்தான். 18 கல்யாணத்துக்கு மளிகை சட்டை போட்டு உன் பேரை சொல்லவே இல்லையா? என் பேர் தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பயா சொல்லி? இப்பதான் சொன்னேன். திரும்ப சொல்லவா? நாயகண்டா நாதம், நாயகண்டா பேரு சொல்ல கடமையா? நீ படுத்துக்கிட்டு என்ன பார்க்கறதுல பள்ளியா ஒன்ற இடத்துல முடிச்சு ஆட்டிக்கிச்சு. ஐயா பேரை வச்சாங்களா? பேர் வச்சாங்க. ரொம்ப பேசாதையா இருக்கட்டும். கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க. அந்த பேரை மட்டும் இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்கன்னு முடிச்சுக்க. கண்டிப்பா. நீ என்னையா பஸ் ஸ்டாண்ட்ல லேகிய வித்தாலும் பரவாயில்ல, ஓமத்துல வைக்கிறேன் மாதிரி. இப்போ எப்படி பேர் சொன்னா எப்படி புரியும்? இப்படி இப்படி சொன்னாங்க அப்படி இப்படி வச்சாங்கன்னு முடிச்சுக்க. அப்ப பேரை இப்படி இப்படி சொன்னாங்க இப்படி இப்படி முடிச்சா முடிச்சுக்கிறோம். சரிங்க. வேற அதிகமா பேசினா சில்லு மூக்கு அந்த பேர் என்ன? இப்படி இப்படி வச்சாங்க அப்படி எப்படி முடிச்சாங்க? அத கேட்கல. அப்புறம் இப்பதானே சொன்னீங்க அப்படி முடிச்சாங்க. நான் சொன்னது எப்படி சொன்னீங்க? அப்ப நீங்க இப்படி இப்படி முடிச்சீங்க அப்படி இப்படி வச்சாங்க. பேர் வச்சாங்க. வச்சாங்க எப்படி வச்சாங்க? வாயிலே வைப்பாங்க பேரு. அப்ப நீங்க எப்படி பேர் வச்சா உங்களுக்கு? வாயில. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வைக்கும்போது? இனிப்பா இருக்கும்ல. அப்ப சீனி தண்ணி. அதான் சொல்றேன். அப்புறம் நான் ஆசிட் ஊத்து வாங்கி. அப்ப நான் சொல்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பேர் வச்சாங்க. பேர் வச்சாங்க. இப்படி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவாங்க. அப்படியே கூப்பிடுவாங்க. அவளே முடிஞ்சு. இப்படி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவாங்க. ஆமாங்க. பேர் என்ன? இப்படி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவாங்க. என்னை பார்த்தா உன்னை பார்த்தா வேணாம். இல்ல பார்க்க அப்படிதான் தெரியுது. இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்லைன்னா பிறகு நீங்க ரெண்டா சொல்லுங்க. பொம்பளை ஆளுங்கெல்லாம் வீட்டுல இருந்து பாத்திரத்துல எடுத்து வந்து உழ வைங்கத்தான். இந்த நாடகம் முடிய எப்படி ஒரு 17 வருஷம் ஆகும். இப்ப சொல்லியா அப்படா ஒண்ணும் இல்லைன்னா இப்ப என்ன இருக்கு? ரெண்டு இருக்கா? பேரை கூப்பிடுறாங்க. பேரை கூப்பிடுறாங்க. முன்சாமினா முன்சாமி, கன்சாமி இருக்கு, கோவாலு, கண்ணை கெட்டு வச்சாங்களா? அப்படி என்ன வேறு? அப்ப கன்சாமி, கோபால்சாமி, முனுசாமி, கண்ணை கிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன வேறு? அது அவங்க வச்சமா நமக்கு ஒரு பேரு. வேற சிவனே தானடா வந்தேன். அப்ப சிவனே வந்தீங்கன்னா நாராயணன் வர மாட்டியா? சிவனே வரியா? கோவிந்தான் வந்தீங்கன்னா அவருக்கு பெருமை இருக்குங்க. பரபர நாடு வண்டி பருத்த சுமார் தாண்டை. அப்புறம் அப்ப நீங்க புத்திக்கிறீங்களா? சொல்லியா? நீ சும்மா இருந்தேன். அதனால எல்லாத்தையும் மட்டும் நான் 1000 பேர்த்த மெண்டல் ஆக்கி விட்டு என்னையும் மெண்டல். அவர் என்ன சொல்லியா? பேர் என்னங்க? பேர் என்னன்னு சொல்லிட்டேன். சொல்லவே இல்லை. இந்த உட்காந்துருக்காங்க. சரி உனக்கு புரியல என் பேரை சொன்னா? புரியல. புரியுதா புரியலையா? புரியல. புரியுற மாதிரி சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியும். புரியாத மாதிரி சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியாது. புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி சொன்னோம்னா புரிஞ்ச சிலவருக்கு புரியும், புரியாத சிலவருக்கு புரியா போயிடும். அதனால புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரி பேசிட்டோம்னா புரிஞ்சது எல்லாருக்கும் தெளிவா புரியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா புரிஞ்சதை புரியாத மாதிரி சொல்லி புரிஞ்ச மாதிரி சொல்லி புரிஞ்சதை புரிஞ்ச மாதிரி சொல்லி மாத்தி பேசுறதுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிடலாம்ல. இப்ப உங்களுக்கு எது புரியுது? நீங்க புரிஞ்சதை புரியுற மாதிரி சொன்னோம்னா புரியுற மாதிரி சொல்லணும். நான் கேட்டாங்க புரிஞ்சது மாதிரி நீங்க பேசணும். அது புரிஞ்சது மாதிரி பேசினாச்சா புரிஞ்சது மாதிரி கேட்க முடியும். கேள்வி எடுக்கிறதா பதில் நீங்க சொல்லணும். பதில் சொல்லிக்கிறதா கேள்வி எடுக்கணும். அதே 4 பேர் வந்திருந்தா 2 பேர் கேட்கிறதா 2 பேர் பேசிக்கிறதா உள்ள இருக்க 3 பேர் தூங்கிவாங்க. 3 பேர் தூங்கினா மகேந்திர வேணுக்காரன் வேணும் எடுத்து காலையில எங்க போவேன் தேவையான பேசுற பேச்சு எப்படி சொல்லி பேசி மணிக்கணக்கா. அப்ப புரிஞ்ச மாதிரி சொல்லி புரியாத மாதிரி பேசுறதுக்கு புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரி பேசிட்டோம்னா நீங்க கேட்க நான் சொல்ல நீங்க கேட்க. அப்ப கேட்கற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்ற மாதிரி சொல்லணும். நான் சொல்ற மாதிரி சொன்னா நீ கேட்கற மாதிரி கேட்ப. நீ கேட்க மாதிரி சொல்லக்கூடாது. நீ சொல்லும் போது நான் கேட்கணும். அப்ப நீ கேட்டா சொல்லணும். நீ சொன்னா நான் கேட்கணும். அப்ப கேட்கணும் சொல்லணும் கேட்கணும். அப்ப புரிஞ்ச சொல்லுங்க. எது புரியுது? உனக்கு புரியாது? எனக்கு புரியலையே. புரியாதுல்ல. புரிஞ்ச மாதிரி உனக்கு சொல்லி பாரு. புரிஞ்ச மாதிரி சொல்லணும். புரியாத மாதிரி சொல்லணும். ஆனா சில நேரத்துல புரிஞ்ச செய்தியோட புரியாத மாதிரி போயிடும். இப்படி வாங்க. உங்களுக்கு இப்ப புரியுற மாதிரியே சொல்றேனே. சில நேரம் சுத்துல குழப்புறது ஒண்ணு இருக்குங்க. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு பேரு மறுபடியும் சொல்லு, இன்னொரு மாடு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். இந்த மறுபடியும் சொல்லுன்ற மாடு தண்ணி குடிக்குமா செத்து போச்சு. செத்த மாடு எந்த மாடு? மறுபடியும் சொல்லு. அதான் ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 மாடு ஒரு மாடு மறுபடியும் சொல்லு, இன்னொன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற மாடு தண்ணி குடிக்குமா செத்து போச்சு. செத்த மாடு எந்த மாடு? மறுபடியும் சொல்லு. அதான் ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சுங்க. 2ல ஒரு மாடு மறுபடியும் சொல்லு, இன்னொன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்ல மாடு தண்ணி குடிக்க செத்து போச்சுல. செத்த மாடு எந்த மாடு?
வயித்தை புடுங்கணும். என்ன மாடா? மறுபடியும் சொல்லு. அது ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 ஒரு மாடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லுமா செத்து போச்சு. செத்த மாடு 2 மாடு. மறுபடியும் சொல்லு. அது ஒரு ஊர்ல 2 மாடு. 2 மாடு ஒரு மாடு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்ல மாட்டேன். தண்ணி குடிக்கும் செத்த போச்சுடா. அது மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 ஒரு மாடு 2 மாடு. அது ஒரு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்ல மாட்டேன். தண்ணி குடி செத்து போச்சுடா. செத்த மாடு என்ன மாடா? மறுபடியும் சொல்ல. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சுடா. 2 ஒரு மாடு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லிட்டு மாடு தண்ணி குடி செத்த போச்சுடா. செத்த மாடு எந்த மாடுடா? மறுபடியும் சொல்லு. அது ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 ஒரு மாடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல தண்ணி குடி செத்து போச்சுடா. அது ஒரு ஊர்ல 2 மாடு. 2 மாடு ஒரு மாடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லிட்டு மாடு தண்ணி குடிக்கும்போது செத்தே போடுது. செத்து போன மாடு எந்த மாடு? எந்த மாடுடா? மறுபடியும் சொல்லு. அது ஒரு ஊர்ல 2 மாடு. அந்த மறுபடியும் சொல்லு. ஐயா மறுபடியும் சொல்ற மாட்டுக்கு அவ்வளவு பவரா? மறுபடியும் சொல்லு. அப்ப திரும்ப சொல்லலையா? அது மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. 2 ஒரு மாடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் தண்ணி குடி செத்துருச்சு. செத்த மாடு எந்த மாடு? மறுபடியும் சொல்லு. அதான் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு. அந்த சொல்லு. இந்த மாடு வேற மறுபடியும் சொல்லு. குட்லாப்பா. சரி விடு. உனக்கு இது கூட பிரச்சனை இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். திரும்ப சொல்றேன். ஒரு ஊர்ல 2 ஆடு. அது மாடுது அப்படின்னா ஆடா? ஆடுல. ஆடு 2 ஆடு. இந்த ஆடுல ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. இன்னொரு ஆடு திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொல்லுன்ற மாதிரி தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சு. ஆடு செத்தாடு இருந்தாரு. திரும்ப சொல்லு. அதனால ஒரு ஊர்ல 2 ஆடுயா. 2 ஆடுல ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு. அதுக்கு எதுக்கு ஒரு மயிர்ல பேசாம அது மறுபடியும் சொல்லு. இது வந்து திரும்ப சொல்லு. அப்ப சொல்லி குழப்ப மாதிரி இருக்கா? ஆனா சொல்றது சரியா தான் இருக்கு. அப்ப பேசக்கூடிய பேச்சு சரியா இருக்குமா? அதான் சில பேர் சொல்லுவாங்க, சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்திர பூமி கூட சுத்தாத வானம் கூட சுத்தம்வாங்க. சுத்தமா சுத்தாதா? எல்லாமே அப்ப சுத்தம்னா அப்புறம் எதுக்கு ஆரம்பத்துல கேக்குறீங்க? சாடா பேசுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பேசக்கூடிய பேச்சு யாரை பத்தி பேசுறோம், எதற்ற பேசுறோம், எப்படி பேசுற கண்ணோட்டம் முதல்ல வேணாம். அது தெரியாம எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா உன்னை பார்க்க பெருமையா இருக்கு. ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சாமர்த்தியமாகவும் சரியாக சொல்லக்கூடிய நீ மட்டும் தானே பெருமடா. உன்னை சந்திர மகிழ்ச்சிடா. உன் சிறப்பு இந்த உலகத்தில் எவருக்கு கிடையாது. அந்த அளவுக்கு சரியான பேச்சு. ஏன்னு சொன்னா அகத்தின் நடக்கு முகத்துல தெரியும். மச்ச வந்தா எடுக்கணும். வழி தெரிஞ்சவன் குற்றது சொன்னால் அற்றது பொருந்து கொண்டிருக்க. அப்ப சபையை இருந்து பேசி சில நேரம் பேசாம இருந்த பழகு. எப்படி பேசுற? தங்கமரா நீ பேசக்கூடிய பேச்சுக்கு ஈடு கொடுத்து பேசுற பாத்தியா? உன் சாமர்த்தியம் உலகத்துல எவனும் கிடையாது. இப்ப சொல்லுங்க, அகத்தில் நடக்கு முகத்துல தெரியும். சொல்லணும்ல. படிக்க கேட்டு நீ சொல்ற. படிக்காத ஒருத்தர் மேடையில வந்தா எப்படி சொல்ல முடியும்? நீ படிச்சிருக்கடா. உன் சிறப்பம்சம் என்ன, தெளிவான பேச்சு என்ன, உன் ஆற்றல் என்ன, உன் கம்பீரம் என்ன, நீ மட்டும் தான் பேச முடியும். அந்த அளவுக்கு படிச்சவன் ஏண்டா வெக்கமே நம்ம ஏன் நீ ஊருக்குள்ள வர்ற? சோத்தத்திலேயே அவங்க மேலே கருவியா புத்தி இருக்கிற உனக்கு இழிச்சா பட உன்னத்தான் கேட்குறீ. பேசுறா பேசுற மாடா நிக்கிற. இன்னும் வாயை கிழிச்சுக்கிட்டு பேசுற. பேசுறா என்னங்க நாராயணன் உங்களை போய் சொல்லுவா? நான் கேள்வி கேட்டு மேடையில பதில் சொல்லாம எவனா நின்றான அவனை கேட்டேன். உன்னை கேட்க முடியுமா? ஒரு சிறப்பு என்ன எனக்கு தெரியும். உன்னை மத்தால் பேச முடியுமா? அவனத்தை கேட்பேன், உன்னை கேட்க மாட்டேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். அகத்தின் நடக்கு முகத்தில் தெரியும். கடவுள் கத்துமர நான் கடவுள் கத்துமர படிச்ச விஷயத்தை மத்தாளுக்கு சொல்லணும்ல. முடிந்தால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். அப்ப படிச்ச விஷயத்தை மத்தாலும் சொல்ல கத்துக்க. அப்ப நீ படிச்சதை மத்தாளுக்கு சொல்ற பாத்தியா? அந்த தெம்புனால தானே உன் பேர் என்ன நிக்குது. நீ ஆறப்பட்ட ஆளோட சாதனைப்பட்டவனா ஆம்பள சிங்கம்டா. ஆட அசிங்கம் முடிச்ச நாய ஏண்டா படம் தெரியல. ஏன் தெரியல? நான் என்ன சொன்னா தலையாட்டியவங்க புத்தி என்ன செய்யடா. உனக்கு ஒரு தூக்கு கிடைக்கல தொங்க விட நினைக்கிறீங்களா? எதுக்கு நீ ஊர்ல வாழ்ற? ஏண்டா வாழ்ற? ஒழுங்கா சொல்றேன். இதோட நீ ஓடி போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை விட்டு எங்கப்பா என்னங்க அப்படி போயிட்டு இருக்கீங்க? உன் தகுதி என்ன சிறப்பு உன்னே சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டு மேடையில பதில் சொல்லாம வேணா நின்றாடா அவனை கேட்பேன். உன்னை நான் கேட்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா. அகத்தின் அழகு முகலையில தெரியும். சொல்லுங்க. சொல்லக்கூடிய சிறப்பு இருக்கா இல்லையா? கம்பீரமான பேச்சு, உன்னுடைய படிப்பு என்ன, சிறப்பு என்ன, அனைத்தும் அறிந்த ஒரு படிப்புனா ஓ படிப்பு தானடா. ஏன்டா நீ எல்லாம் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டேன். நீ ஏன்டா அப்படிலாம் பேசுற? நான் தான் சொல்றேன். அதுக்காக தையில நான் சொல்ல வேணாம். நீ எதுக்குடா வர்ற? ஏன்டா வர்ற? ஒடுங்க போடா. உங்களை அடிச்சு நினைக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. உங்களை அடிச்சு நினைக்கிறீங்களா? உங்களை கிடையாதுங்க. மேடையில கேள்வி கேட்டு நிக்கிறான் அவனை சொல்லுங்க. நீ சிறப்பான ஆடுறா. இப்ப சொல்ற பாப்பா. அகத்தின் அழகு இருக்கணும்டா. அது மாதிரி பேசலாம், நிறைய பேசலாம். பேசக்கூடிய சிறப்புகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவன் தெரியாத உலகத்துல நிறைய இருக்கா. எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் கிடையாது. ஒண்ணுமே தெரியாத உலகத்துல யாரும் கிடையாது. உனக்கு எல்லாமே தெரிய போதா? அது இருந்து போட்டோம். எல்லாம் தெரியுமா?
பேச்ச முடியும். அப்ப பேச்ச முடியும்னா எதுலங்க பேச்ச விடுறது? பேச்சுனா என்னங்க? என்னங்க? சத்தம். சத்தம். அந்த பேச்சு எதுல இருந்து வருது? நாக்குல இருந்து வருது. அப்ப நாக்கு எங்க இருந்து வருது? வாயில இருந்து. அப்ப வாயில உங்களை சொல்றீங்களா? நீ சாமியாரா இல்ல காளிக்கார? அப்புறம் நீங்க சொல்றீங்களா? நீங்க பேச்ச விடுறீங்க? பேரை மட்டும் சொல்லு. பேரை மட்டும் சொல்லவா? பேரு என்ன போதுமா? பேரை மட்டும் சொல்லு. பேரை மட்டும் சொல்லணும். என்னுடைய பேரு நீ ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு சிறப்பு பொதுநல தொண்டன் நாரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கும்பிடுறீங்க நாரதர் தானே? கண்டிப்பா. இங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கன்னா எதுக்கு தான் வந்திருக்கேன்? கிருத்தம் முடிச்ச சாமியாட்ட வந்து ஏழுக்கு போயிட்டு எதுக்கு தான் வந்திருக்கேன்? எதுக்கத்தாயே வந்து? அப்ப வந்த வேணுமா பெருசா பேசுறேன் அங்கே கேட்டு படிக்கிறது. அப்ப நான் உன்னை பார்த்தோட பேசாம போலாம். வந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு நீ யாரும் கேட்டு போலாம் நினைச்சா உன்னை பார்க்கும் போது நம்ம சண்டியத்தில் விட மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேசுற மாதிரி கேள்விப்பட்டு நிறைய பேசு. அப்ப நிறைய பேசினா உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். யாரு சொன்னா? அனைத்தும் அனைத்தும் தெரியுமா? சத்தியமா தெரியும். எதுவும் தெரியாதுன்னு சொல்ற பரம்பரை நாங்க கிடையாது. அனைத்தும் தெரிஞ்ச உலகத்துல வேணா இருக்கானா? இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. நான் கேட்டதில்ல. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். அப்ப உனக்கு எல்லாம் தெரியுமா? எந்த கேள்வி கேட்டாலும் தெரியலைன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். பரம்பரைக்கே கிடையாது. அப்ப பரம்பரைக்கு கிடையாது சொல்லக்கூடிய பட்ச தெரியாது சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு. எதுக்கு சொல்றேன்? நல்லா யோசிச்சு சொல்லு. தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி சொல்லு? அப்ப நீ தெரியுதுன்னு சொல்லுவியா? இந்த மேடையில நீ தெரியாதுன்னு சொன்னா தெரியாதுன்னு சொன்னா அதோட உள்ள ஓடிடுறேன். தெரியாதுன்னு நீ சொல்லு. சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்ற? சபைதானே எல்லாருக்காக சம்பளம் வாங்குறப்பல அப்ப இந்த மேடையில எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நீ என்ன சொல்லணும்? தெரியும்னு சொல்லு. தெரியுதுன்னு சொல்லணும். தெரியாது சொல்ல மாட்டேன். தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த சபை அறிய நீ தெரியாதுன்னு சொன்னேன்னா நீ என்ன செய்யற? உள்ள போயிடுறேன். உள்ள போயிடல. உன்னை பார்த்து ஒரே கேள்வி கேட்கிறேன். கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும். மகாபாரதம் படிச்சிருக்கியா? ஆமா. இந்த மகாபாரத திருதராஷ்டிரன் ஒருத்தர் இருந்தார். ஆமா. அவரை கண்ணை கட்டிக்கிட்டே வாழ்ந்தார் காந்தாரி அவன் மனைவி. ஆமா. அப்ப திருதராஷ்டிரனுக்கு மகாபாரதத்துல கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியாது. கேட்டுக்கோங்கப்பா. சரி அதான் கூட விடு. அதுக்கு பேர் போட்டுரும். ஒவ்வொருத்தருக்கு சிறப்பு இருக்கும். இது என்ன நேரம்? இரவு நேரம். இந்த இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாதா? தெரியாது. கேட்டுக்கங்க. தெரியாது. மூணாவது கேள்வி, பகல் நேரத்துல சந்திரன் தெரியுமா தெரியாதா? தெரியாது. நல்ல சோத்துல உப்பு கொடுத்துட்டு எதுக்கு தெரியாது தெரியும் தானே நீ சொல்லணும். எந்தெந்த யாரை கூப்பிட்டாலும் நீ தானே தெரியாது தெரியாது சொல்லிட்டு இப்ப எதுக்கு சொல்ல தெரியும் சொல்றா? சரி அதை கூட விடா. தெரியும் அப்படின்னு எதிர்ப்பதுனாதா? தெரியாது. அதுக்கும் தெரியாதா? சரி விடு. இந்த ஊர் அறிய கேட்கிறேன். நீ கிறுக்கு பயின்ற விஷயம் அந்த ஊருக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்காக அந்த நாளை தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப இந்த கிறுக்கு பயின்ற விஷயம் தெரியாது. உண்மையை ஒத்துக்கிறீ வாத்தியடா? உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கல. அப்ப நான் கேட்ட இத்தனை கேள்விக்கும் பதில் உங்களுக்கு தெரியாது தெரியாதுறியே. நீ நல்ல மனுஷன் தெரியும் தானே சொன்னா? எப்படியா சொல்லு? அப்ப தெரியாது எதுக்கு சொல்றீங்க? நீங்க தெரியும் சொல்லு. எத்தனையோ சாமியை பார்த்துருக்கேன். அப்புறம் ஆனா நல்லா வருவேன். அப்ப நல்ல வருவனத்துக்கு மேல வரலையா? அப்ப நீங்க சொன்ன பிள்ளை வந்திருக்கலாம். அப்ப நீங்க சொல்லி நான் வர முடியுங்களா? அப்புறம் நான் தெரியாம அப்ப நீ தான் தெரியாம வந்துட்டு அப்ப தெரிஞ்சு வருவ தெரியாம வருவ. அப்பனா நீ தெரிஞ்சு வந்தியா தெரியாம வந்தியா? இங்க வந்த நோக்கம் வந்த நோக்கம் நேரம். நீ யார் முத? நான் இடத்துக்குரிய இடத்துக்குரியவன எந்த இடத்துக்குரியவன்? இந்த இடம் யாருக்கு? ஊருக்காரங்க. அப்ப இந்த இடம் ஓம்ட்டுன்ற இப்ப கதை சாராமது நம்மளுக்கு. அப்ப கதை சாராம்சப்படி ஓம்ட்டு. அப்ப இடம் யாருக்கு? இடம் உன்னதானே? உன்னதானே? உன்னதான் என்னதா? எங்க அப்ப உன்னது என்னது? அத என்னதுன்னு சொல்றேன். ஆமா. என்னதா? என்னது? அத என்னதான் கேட்கிறேன். வேற துணி எடுத்து வை. இந்த இடம் உன்னதா என்னதா? அத என்னது? அதானே என்னதா? அத என்னதான் கேட்கிறேன். அப்புறம் என்னதா? ஏய் நீ லூஸ் ஆக்கிட்ட. நீ எப்படா சொல்லுவ? உன்னதா என்னதா? பழனி எங்க இருந்தாலும் மேடைக்கு வர முடியாது. என்னங்க அது வேற போச்சுக்கிட்டு. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்னதான் சொல்ல மாட்டீங்க? எங்கது? உங்கது. அப்ப உங்கதான் இங்கதா? எங்கது? அத எங்கது? பேக் எடுப்பா நான் கிளம்புறேன். என்னங்க எதை சொல்ல கூப்பிட என்ன கேட்டா? சரிப்பட்டு விட தேவையில்லாம உன்னை அப்ப நீங்க உடனே அடிச்சு பண்ணி பேசா போயிரு. தோருக்கு மேல பேசுனேனா மரியாதை விட்டு போறேன். சீக்கிரத்துல போட்டோம். உன்னை பத்தி கேட்டலாம் சிறப்பு இருக்கட்டும். நீங்க யாரு கேட்ட? எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு முள்ள. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு முள்ள. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிள்ளைன்னா இப்படி பாதி பாதியா படிச்சீங்களா? ஆளுக்கு 1.5 மாதம் சமந்தாங்க. அப்ப 1.5 மாதம் நம்ம 2 பேரும் பாதி பாதியா கிழிச்சு பார்த்தாங்களா? 2 பேரும் சேர்ந்து எப்படா சேர்ந்து பார்த்தா? எங்கடா பார்த்தா சேர்ந்து? எப்படா பார்த்தா? ஈரோட்டு முக்கு ரோட்ல. ஈரோடு. அப்ப அந்த பத்திரத்துக்கு இங்க வர்ற வெற்றி தான். அப்ப உனக்கு வெற்றி எனக்கு தோல்வியா? அப்புறம் என்ன வெற்றின்ற? அப்ப மாமான மாமாத வெற்றியா? படபடன்னு வருது. படபடன்னு வருது. எதுக்கு இங்க வர்ற? எதுக்கு இங்க வர்ற? படபடன்னு வந்துச்சு வீட்டுல வந்தா எதுக்கு இங்க வர்ற? ஏன்டா வர்ற? அநியாயமா கொலை நீ எதுக்கு பேசுற? அப்ப அக்கிரம அநியாயம் பண்றவன் நானா இல்ல நீ வர? கொலை விடுங்க. என்னடா கொலை விடுங்க? கொலை விடுங்க நீ தானே சொன்ன? புளிய முளையா இல்ல வேப்ப முளையா? என்னடா கொலை விடுங்க?
இலங்கை வச்சுக்கிட்டு கிண்டல பண்ண போற சொல்ல போற வேப்ப கொலை இல்லைங்க. அப்ப வேப்ப போய் கொலை விடுங்க போய் ஒன்றும் தெரியாம சொல்லிட்டேங்க. ஒண்ணும் தெரியாம சொல்லிட்டு அப்ப ரெண்டாவது தெரியுமா எதுவுமே தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாம இருக்க நீ நேரம் சொல்ற மனுஷன் சோத்த உப்பு கொடுத்துட்டு எவனா பேசுவானயா? பேசுற பூரா நீ இப்ப பேசிய அகராதி இருக்கு. ஒரு பொருளுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அகராதி. நீங்க அகராதியை படிச்சா பேசலாம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இது இலக்கணம். அகராதி என்ன அர்த்தம்? கட்டியம் இருக்குடா. ஓஸ், பைப்பு, அப்ப ரேப்பர், இதெல்லாம் மைக், என்ன செய்யலாம்? பெட்டி, மிருங்க, ஆடு வந்து கொட்டை. இது ஆடு, செப்படியாடு, வெள்ளாடு. சுத்தமா மறைச்சுடா. நல்ல தலையா இருக்கு. ஐயா, நாங்க காவலுக்கு வந்தோம். எல்லாரும் எரும மாட்டுல பாடு இருப்பேன். நம்ம காளை மாட்டுல பாடு இருக்கிறோம். வெற்றி ஒரு சொல்றதுக்கு ஒரு நாயம் வேணாமா? என்னையா காலமாட்டுல பால் இருந்தாலும் என்னடா நீ எதுக்குடா வந்து இந்த தாளை ஏத்துக்கிறீங்களா? திண்டே குடிய கெடுத்துட்டாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏத்துக்கிறீங்களா? அப்ப காளை மாட்டுல பாடு இருப்பியா? யாரு நீ தான் சொன்ன. நீங்க அப்ப நான் சொன்னது ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன். அப்ப ஏத்துக்கிறது எதுக்கு? அப்ப ஏத்துக்கிறது நீ ஏத்துக்கிறியா இல்லையா? அப்ப ஏத்துக்கிறேன்னா அப்ப நான் சொன்னது பொய்யின்றியா? அப்ப பொய்யா? காலமாட்டுல எப்படி பாரு? என்ன கதி? என்ன நேரங்க இது? என்ன நேரம்? இரவு நேரம். விடிஞ்சா காலை. அப்ப காலையில மாட்ட பாரு இருக்க முடியாதா? முடிவா முடியாதா? எனக்கு பதிலா கொஞ்சம் நேரம் பேசிட்டு வா. என்னடா குடும்பம்? என் சம்பளத்தை உனக்கு தரேன்டா. நான் வெற்றி நான் கிளம்புறேன். நீங்க வாங்க. தேவையில்லாம அதான் சொல்றேன். என்னடா வந்தீங்க? இங்க வாங்க பேசிக்கிறோம். வாங்க விடுங்க, விடுங்க. இப்ப சரி அது யாரா நீ கூட சரி வருங்க. உன்னை பத்தி நிறைய பிரச்சனை இருக்கலாம். உன்னை பத்தி சந்திச்ச மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பேரு வீரத்தேவன். அம்மா பேரு நங்கை மோகனி. அப்பா பேரு நம்பிராஜ். நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. இன்னுமா இருக்காங்க? இருக்கா வீட்டுல இருக்காளா? கிட்ட இருக்கால. வேற என்ன வேலை வைக்கிறீங்க? வேற தங்கச்சி காவலுக்கு வந்து தங்கச்சிக்கு என்ன காவலா வைக்கிறீங்க? அப்ப பெண்ணுக்கு காவலா? பெண்ணுக்கு காவல். பெண்ணுக்கு காவலா? பெண்ணுக்கு காவலா? பெண்களுக்கு காவல். பெண்களுக்கு காவல். அப்ப எத்தனை பெண் இருக்காங்க? 2 பெண்கள். ஒண்ணுக்கு 20. ஒண்ணுக்கு 2. ஒண்ணுக்கு 2 உள்ள இருக்காங்க. நீங்க வெளியே இருக்கீங்க. அப்ப ஒண்ணுக்கு 2 இருக்கா? நீ பாக்குற என்ன இரும மாத்திரம் கொடுக்க போய் நீ தான பாக்குற. என்னடா சொல்ற? ஐயா தங்கச்சியை கூப்பிடுறேன். தங்கச்சியை கூப்பிடுறீங்க. தங்கச்சிக்கு முன்னால ஒண்ணு நீ அதுக்கு முன்னாடி யாரு கோபப்படாம உங்காடா எந்த சாமியத்தையும் வேண்டாம் சொல்லிக்கல. இல்ல 2 ஆள்ல ஒரு ஆள் வருமா? உங்க ஆளு அவன் ஏங்க நம்மாளா? நம்மாளா என்ன உங்களுக்கு நிறையா இல்ல நீங்க தானே சொல்றீங்க. நம்ம ஆள் தானங்க. வெற்றி வட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கப்பா. இப்ப நம்ம ஆள்னு சொல்ல கேட்கிறாரு. என்னங்க அப்ப இவ்வளவு நேரம் பேசுனது கேட்காம தூங்கிட்டேன் கிடையாப்பா? அப்ப பேசக்கூடிய பட்சத்துல அப்ப போப்பா. இப்ப நான் கேட்கிறபடி இருந்து போட்டுருக்கேன். நம்ம ஆள்னு ஒண்ணு நீ பாத்தீங்களா? சேர்ந்தது பூரா லூசுன்னா சித்தப்ப நீயே நீ காட்டி கொடுத்துட்டியப்பா. சரி இருந்து போட்டுங்க. உங்க பெண்ண உங்க ஆளுநீல நம்மால வர சொன்னீங்க கொஞ்சம் பாத்துக்கிறேன். இருக்கட்டுமா? என்னங்க இப்படி நம்ம யாரு மேடாது? நம்ம மேடம். யார் மக்கள்டா? நம்ம மக்கள். யார் ஒளிபெருக்கி? நம்ம மைக்கி. அவள நம்மாலே அப்ப போடா பிள்ளை வருமா? இது என்ன பிரியாணி பிரசவ வாடாடி போயிட்டு வேலை வேற எதுமா? அதாடி ஏப்பா அப்படிதான் போ. நீ நல்லா வருவே. இதே மாதிரி என்னைக்காவது உன்னை பார்த்தேன். என்னமா சப்பா? உங்களை சொல்லுங்க. அவரை சொன்னேன். இல்ல இத கேட்ட போல அதாடி இவனா நல்ல ரோசக்காரன் வந்து கேட்பான். பேசுவாமா? பலே சமாஸ். யாரே? சூப்பர்யா. சாமி கூட பயம் பயங்கற. ஆமா. சாமி எல்லா பேரும் கேள்வி நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்க 4 பேரும் கேட்கிறேன். என்ன சொல்லுங்க? எனக்கு அந்த ஒரு கேள்வி வர தெரியும். இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா? தெரியும். இரவு நேரத்தில் சூரியன் தெரியுமா? தெரியாதா? ஆமா. இரவு நேரத்தில் சூரியன் தெரியுமா? தெரியாதா? இல்லப்பா இரவு நேரம். இந்த நேரத்துல சூரியன் தெரியுமா? தெரியாது. இரவு நேரம். இந்த நேரத்தில் சூரியன் தெரியுமா? தெரியாதா? சேர்ந்தது கூட லூசா. தம்பி இரவு நேரத்தில் சூரியன் தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாதா? அதை நான் கேட்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? அந்த ஆள் அதை கேட்டான்.
நேரத்தில் கிருததாசனுக்கு 1987 வயிற்றுல வச்சா இவன் யாருடா அவன்? இந்நேரத்துல வாழத்தார இருக்கிறீங்க. கூப்பிடுவாப்பா. ஏய் என்னடா கோச இருக்கிறவன் போன மாதிரி கேட்கிறா? ராசாவே உன்னை நீ தாத்தாவே ராசாவே உன்னை நம்பி ஓயாம கிளப்புங்க உன்னை நம்பி நெத்தியிலே போட்டு ஏப்பா பூரா பேர் அந்த நாரது வந்ததோட இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாது என்னப்பா பகல் நேரத்துல சந்திரன் தெரியுமா தெரியாது இங்க வந்தது நம்ம வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா போதும் சாமி வந்து எதுக்கு கூப்பிட்ட? இரவு நேரத்தில் சீக்கிரம் சரிடா வாடா போ, கூட்டிட்டு போவேன். அவரை கூட்டிட்டு போவியா? மாமியார் வருவார். சரி. இங்கவா யாரு ஒருத்தர் இல்லையோ முகத்தை பார்க்கும்போது அப்படியே கடையில ரெட்டை போட்ட முகம் மாதிரி இருக்கு. இங்க வாமா இழுத்து விட்டு போயிடாது. சாமியார் வருவார். சரி. வந்தவனே வாங்க சாமியை கும்பிட்டு பிரம்மச்சாரின்னு ஆடு என்னைய வந்து அத்தையான் ஒத்தையான் தான் அந்த ஆள் வரும்போது கூப்பிட்டேன். இங்கிட்ட அரைஞ்சேன்னா மகேந்திர டயர் அந்துவோம். விடுமா கண்டிஷன் பண்ணா என்னமா எடுத்து சாமி கூப்பிட சாமி அதுல வாயா நீ என்ன டேரக்டரா? நான் எத்தனை படம் பார்த்துருக்கேன். ஆமாடா மறுபடியும் முதல்ல இருந்தா இல்லையா சொல்லியா சரி வாங்கல இப்படி ஏதாவது விஷயத்த நான் மறைச்சிருக்கேனா? இது வரைக்கும் எதாவது வெளிப்படை எத்தனை பேசியிருக்கேன்? நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஆனா என்னிட்ட பேசும்போது எதுக்கு ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்? என்ன விஷயம்? உங்கானு சொன்னீங்க. ஆனா என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை மறைக்க நினைக்கலையே. ஏன் அந்த பிள்ளை மாசமா இருக்கா? ஆமாங்க பிள்ளை வாயு வயிறுமா இருக்காங்க. ஐயோ வயிறுமா இருக்கே. ரொம்ப நடிக்காது. பெரிய உண்மை பேசினேன் போட்டேன். வருது அக்காவுக்கு போய் இந்த வேலை வந்து அப்ப இந்த விஷயத்தை நீங்க எதுக்கு மறைச்சீங்க? பாதகத்தை வரவே மகேந்திர வேண்டிய பார்த்தவன் எதாவது வச்சு பேசிக்கிட்டு இருக்க? வாய் வயிறு ஆனா கேட்டா பிள்ளை வாயு வயிறுமா இருக்கேன்னா வாயு வயிறு இருக்கத்தான செய்யும் பிள்ளைனா. ஆனா பட்டுன்னு இருந்தாலும் ஒரே ஆள் நான் தான். இது மட்டும் அந்த அளவுக்கு பெருமையான பிள்ளை உனக்கு எப்படி பார்த்து கட்டியடா? அந்த கிளிகே சொன்ன கிளிகே சந்தேகம் உனக்கு ஏடம்மா. அந்த கிளிகே சொன்ன கிளிகே சந்தேகம் உனக்கு ஏடம்மா. அம்மோ சின்ன குயிலே அந்த கிளிகே சந்தேகம் உனக்கு தானம்மா. என்னோட பாருங்க முத்தான தோளு என்னோட ஆளுக்கு மத்தான போடு. அந்த கிளியே சொன்ன கிளிகே சந்தேகம் உனக்கு ஏடம்மா.
லெவல் ஆர்வமா இருக்கா கூப்பிடுவா சித்தப்பா நம்ம அதே அவசரப்பட்டோம் இந்த ஆளுக்கு ஏத்தது என் தங்கச்சி இரவில் சூரியன்